ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்குறது கம்மங்காடு அப்டேட் தான். நம்ம ஆல்ரெடி கம்பு பூத்திருக்கும் போது பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ லைட்டாக கம்பு வந்திருந்தப்பவும் பார்த்தோம். போன வாரம் என்னாச்சுன்னா நிறைய மழை வந்துருச்சு. மழை வந்ததுனால எல்லாமே கீழே சாஞ்சிருச்சு. இப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன்ற மாதிரி எல்லா தட்டும் கீழே சாஞ்சிருச்சு. எல்லா கம்பும் கீழே விழுந்ததுனால வேறு வழியே இல்லாமல் அதை அறுக்க வேண்டியதாக போச்சு. இப்போ அறுவடை தான் நடந்துட்டுருக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. கம்மங்காட்டுக்கிட்ட போகும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் இப்போ எல்லாமே மழைக்கு சாஞ்சிருச்சு. ஒவ்வொரு விவசாயிகளோட வாழ்க்கையும் இப்படி தான் ஆயிட்டுருக்கு. மழை கரெக்ட் டைமுக்கு வராமல் அது முன்னாடியோ பின்னாடியோ மாற்றி வரும்போது விவசாயம் ரொம்ப பாதிக்கப்படுது. மழை வரலனாலும் விவசாயம் பாதிக்கப்படுது. ஒவ்வொரு விவசாயியோட வாழ்க்கையும் ரொம்ப என்ன சொல்கிறது, கிடைச்சா லாபம், அதுலேயும் லாபம்லாம் இல்லை, மற்றவங்களுக்காக தான் பண்ணுறாங்க. இதில் அவங்களுக்கான லாபம்லாம் ரொம்ப கம்மி தான். இங்கே பாருங்கள், எல்லாமே மழையில் இப்படி சாஞ்சிருச்சு. இதை பார்க்கும்போது அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். சரி, இதை எப்படியே விட்டாலும் அதெல்லாம் பூச்சி சாப்பிட்ரும், இல்லைன்னா தண்ணியில் அழுகி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த தட்டெல்லாம் இப்போ அறுக்க ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி அறுவடை தான் நடந்துகிட்ருக்கு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. ஆனால் நம்ம ஈஸியாக கடையில் போய் ஒரு கம்மங்கஞ்சி வாங்கி குடிச்சிருவோம். அதுக்கப்புறம் கடையில் கம்பு பார்த்துருக்கோம். பட் ஆனால் ஒவ்வொரு விவசாயியோட வாழ்க்கையும் எவ்வளோ கஷ்டம். அதை விதைச்சதுலேருந்து அதுக்கு ஒவ்வொரு டைமாக பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணி, தண்ணி வேணுன்றப்ப தண்ணி, உரம் வேணுன்றப்ப உரம் கொடுத்து அதோட ஒவ்வொரு வளர்ச்சியும் பார்த்து சந்தோஷப்படும் போது, இப்படி திடீர்னு மழை எல்லாமே சாஞ்சி வேஸ்ட்டாக போகும்போது, வேஸ்ட்டுன்றதை விட அந்த மனநிலையை நினச்சி பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டம்தான். சரி, ஓகே, முடிஞ்சளவு நமக்கு இப்போயாச்சும் இதை காப்பாற்றலாம் அப்படின்றதுனால முடிஞ்சளவு கிடைச்ச வரைக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி அறுவடை பண்ணி எல்லாம் சாக்கில் மூட்டை கட்டிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இதை காய வச்சு இதை அடித்தா கம்பு கிடைக்கும். இந்த தட்டுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் மாட்டுக்கு யூஸ் ஆகும், மாட்டு தீவனத்துக்கு. பாருங்கள், இப்படி தான் நமக்கு கம்பு கிடைக்குது. நம்மளோட அடுத்த தலைமுறைக்காவது நம்ம சொல்லி கொடுக்கணும். சாப்பிட்றதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது, சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு பொருளும் விளைவிச்சு கொடுக்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க விவசாயிகள். நம்ம இயற்கை எவ்வளோ அபூர்வமானது அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் விவசாயத்தை எல்லோரும் காக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணணும். அவ்வளோதாங்க, நம்ம கம்மங்காடோட அப்டேட்டே முடிஞ்சிச்சு. இன்றைக்கி கம்பமே இது பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.